சரி, என்னோட ஒரே கேள்வி சார் என்னன்னா, நடிகர்களால அரசியல் வந்து கெட்டு போகுது, மக்கள் வந்து பாழ்பட்டுறாங்க அப்படின்றதா வேல்முருகன் அவர்களுடைய கூற்று. ஆமா. இப்பொழுது ரிலீஸ் ஆன தக் லைஃப் படத்துல வந்து கமல்ஹாசன் லிப்லாக் கிஸ் கொடுத்திருக்காரு த்ரிஷாக்கு. ஓகேங்களா? சரி. அந்த விவகாரம் குறித்து வேல்முருகன் அவர்களோட நிலைப்பாடு என்ன? ஏன்னா கண்டனம் தெரிவிச்சாரா? ஒரே நிமிஷம், கண்டனம் தெரிவிச்சாரா? ஏன் தெரிவிக்கல அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஏன்னா வேல்முருகன் அவர்களும் திமுக கூட்டணியில் இருக்காரு, கமல் அவர்களும் திமுக கூட்டணியில் இருக்காங்க. சோ அதனால வந்து அதை வந்து வேல்முருகன் கண்டுக்க மாட்டாரு. விஜய் அவர்களை பேச சொல்லி திமுக ஸ்கிரிப்ட் தருது பேசுறாரு. சோ அதான் நான் என்ன கேக்குறேன், சினிமால விஜய் அவர்கள் முத்தம் கொடுத்தாரு, அவர் கட்டி பிடிச்சாருன்னு எங்கேயாவது வேல்முருகன் கண்டனம் தெரியும்? ஆமா, பேசுறாரு. நான் சொல்றது கேளுங்க. கட்டி பிடிச்சாருன்னு பேசினாரா? நான் தொழிலா பாக்குறாங்க. விஜய் இதே கமலஹாசன் பண்றதெல்லாம் பேசிட்டு டிக்டாக் பண்றதெல்லாம் அதெல்லாம் சீரழிவு இல்லையா? இன்னைக்கு திருச்சி சாதனால ஒரு லேடி அவர் நிறுத்திருங்க. நான் கமலஹாசன் வந்து லிப்லாக் பாருங்க, கமலஹாசன் சினிமால பண்றாருங்க. அதுல உங்களுக்கு சென்சார் ஒரு விஷயம் இருக்கு. 18 வயசுக்கு மேல இந்த படத்தை பார்க்காதுன்னா ஏ சர்டிபிகேட் கொடுப்பா, இல்லைன்னா யூஏ சர்டிபிகேட் கொடுப்பா. பாக்குறது இல்ல. எதுக்கு ஏங்க நான் என்ன கேக்குறேன்னா, சர்டிபிகேட்டே கொடுத்துறேன். அதுக்கு நான் போறேன். அது ரிலீஸ் ஆன பிறகு பார்க்க மாட்டானா? ஓடிடில வந்த பிறகு பார்க்க மாட்டானா? ஏங்க தியேட்டருக்கு போய் பாக்குறதுக்கும் சமூக வலைத்தளங்கள்ல சும்மா யூடியூப்ல போறதுக்கு வித்தியாசம் இல்லையா? அதைத்தாங்க சொல்றேன். ஒரு சில விஷயங்கள் யூஏ சர்டிபிகேட் கொடுக்கும். வேல்முருகன் சொன்னாரா? கண்ணன் தெரிவிச்சாரா? எதுக்கே கண்ணன் தெரிவிக்கணும்? தொழில் ரீதியா இருக்கிற எதுக்கு கண்ணன் தெரிவிக்கணும்? ஏங்க இருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்கள் இப்படி மக்களை சீரழிக்க கூடாதுன்னு சொல்லணும். ஒரு நிமிஷம். இதே ரஜினிகாந்த் அவர்கள் தம் அடிக்கிற மாதிரியும் குடிக்கிற மாதிரியும் இந்த பாபா படத்துல வருதுன்னு சொல்லிட்டு அதே பிரச்சனையை தியேட்டர்ல படம் ஓட விடாம பண்ணது இதே வேல்முருகன் தான். இதே லைகா ப்ரொடக்ஷன் அன்னைக்கு கத்தி படத்தை ஓட விடாம பண்ணதும் இதே வேல்முருகன் தான். உனி வர்ற ஜனநாயக படத்தை ஓட விடாம பண்ணதும் இதே வேல்முருகன். இன்னைக்கு கமலுக்கு எதிராக பேச மாட்டாரு. எது? இன்னைக்கு கமலுக்கு எதிராக பேச மாட்டாரு. ஏன் பேச மாட்டாரு? வேல்முருகன் அவளை அமுச்சு விட்டுருவாங்க. அப்படிலாம் கிடையாது. யாரு அனுப்பிச்சுடுவா? வேல்முருகன் அனுப்பிச்சிருக்க யாரும் எந்த கொம்பனால முடியாது, திமுகனால முடியாது, அதிமுக எந்த ஆளுங்கட்சினால முடியாது.